கமர்ஷியல் சினிமா எப்படி எவால்வ் ஆகிருக்கு சார்? என்றைக்குமே கமர்ஷியல்லையும் வந்திருக்கு, கிளாசிக்கும் வந்திருக்குமா. ரெண்டுமே இது இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லை, அது இல்லைன்னா இதுக்கு மரியாதை இல்லை. பஞ்சதந்திரத்தில் வந்து அதுவும் ஒரு ஏர்போர்ட்டு, கனடாவில் ஒரு ஏர்போர்ட்டு -4. இதில் ஏர்போர்ட்டு ஓப்பன் வேறு, ஓப்பனில் தான் அந்த நடந்து போகிற ஷாட்லாம் எடுக்கணும். ஐயோ, அந்த பொண்ணுங்க வேறு ஃபுல்லாக இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் அவங்க அங்கேயே இருந்தனால அவங்களுக்கு பழகிடுச்சு. எங்களுக்கு சும்மா ஊசிக்கு வந்து குத்துற மாதிரி இருக்குது. மற்ற 4 பேர் கோச்சிக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் கமல் சார் கோச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க அந்த கதையை பற்றி. இப்போ ஷாட்டு போகலாம், ரெடின்னா கூப்பிட மாட்டாங்க. ஜெயராம் போகலாமா ஷாட்டுக்கு, வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்வேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் ரஜினி சார் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாரு. ஆல் ஆஃப் தம் saw the trailer and they were very impressed. 2 டைரக்டர்ஸ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருந்த சேலஞ்சஸ்னா என்னவா இருந்தது சார்? சண்டை போடுக்காமல் இருக்கிறது 2 பேருக்கு அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். இல்லை, அவங்க சண்டை போடாமல் வேலை செஞ்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. சார், நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஸோ இவங்க இந்த 2 டைரக்டர் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? தே ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ். பட் அது சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. என் படத்துக்குள்ளே சௌத்ரி சார் வந்து வந்தாருன்னா அந்த வெஞ்சன்ஸை காமிச்சிருப்பேன். ஒரு மாமியார் மருமகள் இது மாதிரி என் மாமியார் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமான்ட்டு நான் மருமகளுக்கு காமிக்கிறேன்ட்டு காமிப்பாங்க. அது எனக்கு என் மாமியார் அப்படி அமையல. எவனாவது அவன் தொடையிலே சூடு வச்சுப்பான். நயா சீன் இதெல்லாம் அதெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் சார். சரி சார், நான் இப்போ சரி சார் அப்படின்ட்டு விட்டு போயிட்டேன். அங்கே ஆனால் எடுத்துட்டேன். அந்த வெஞ்சன்ஸில் அவன் வைக்கிறான் சூடு. ஒன் இண்டியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஹிட்லிஸ்ட் படத்தோட டீம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு செக்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கனிஷ்கா சார், உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸு. நான் சில மூவி நேம் சொல்லுவேன், அது 2த்துல உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லணும். புரியாத புதிர் ஆர் நாட்டாமை? நாட்டாமை. நாட்டாமை ஆர் நட்புக்காக? நட்புக்காக. நட்புக்காக ஆர் தெனாலி? நட்புக்காக. நட்புக்காக ஆர் பஞ்சதந்திரம்? பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் ஆர் படையப்பா? ஐயோ, இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஓகே, பஞ்சதந்திரம். இது வெரி கான்ட்ரோவர்ஷியல், பட் பஞ்சதந்திரம். ஓகே, பஞ்சதந்திரம் ஆர் முத்து? பஞ்சதந்திரம். ஓகே சார், பஞ்சதந்திரம் இந்த படத்துல இருந்து செலக்ட் இன்னும் இருக்கு. அது விஜய் படம், அஜித் படம்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலாக வரும்ல சார். நிறைய மூவிஸ் இருக்கு. ஸோ அதில் அவர் வந்து கடைசி வரைக்கும் பஞ்சதந்திரம்ல இருந்தாரு. ஸோ நாங்க வந்து உங்ககிட்ட இந்த பஞ்சதந்திரம் படம் பத்தி ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அந்த படம் ஓடும்போது நிறைய ஞாபகம் வரும். அந்த ஷூட்டிங் நடக்கும்போது இப்போ எடுத்த படத்தையே இப்போ இவங்களே பார்த்தாங்களா, இங்கே இது பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா இதில் போய் அடிச்சாங்க பாரு அப்படின்னு அந்த ஃபைட்டு பார்க்கும்போது ஞாபகம் வரும். இதில் போய் இடித்தாங்க ஞாபகம் வரும். இவங்க அங்கே சரத்குமார் வெயிட் பண்ணியிருந்தார், இது வெயிட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி ஏதாவதுன்னா அந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் வரும். சார், பஞ்சதந்திரம் வந்து அது படம் பார்க்கும்போது நிறைய இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும். பட் ஜாலியான ஒரு படம். அது வந்து அந்த மாதிரி மூட்லேயே இருப்போம் எல்லாருமே. 5 ஹீரோஸு ப்ளஸ்ஸு கிரேசி மோகன், நான், இந்த டோட்டல் யூனிட்டே வந்து கலகலன்னு இருக்கும். ஆனால் ஒர்க்கு நடக்கிற மாதிரி ஒர்க்கு நடந்துடும். கரெக்ட். ஆனால் என்ன, ஒவ்வொரு சீனையும் எப்படி ஆக்குவாங்க. நம்ம அதை குறைக்கிறதுக்கு தான் பெரிய போராடணும். இருக்கிறது இவ்வளோ தான் இருக்கும், அது பெருசாக ஆக்கிடுவாங்க. இவர் சொல்லி அவர் சொல்லி அது சிலது நல்லா இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கணும். இது வேண்டான்னு ஸ்டெப்பாக நான் சொல்லணும். ஆனால் யாரும் கோச்சிக்காத மாதிரி சொல்லணும். மற்ற 4 பேர் கோச்சிக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் கமல் சார் கோச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க அந்த கதையை பற்றி. இப்போ ஷாட்டு போகலாம், ரெடின்னா கூப்பிட மாட்டாங்க. ஜெயராம் போகலாமா ஷாட்டுக்கு, வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்வேன். உடனே 5 பேர் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதில் நாகேஷ் சார் வேறு ஒரு சைடு. அப்போல்லாம் அவர் ரொம்ப நல்ல இதுவாக இருந்தார், ஆக்டிவாக இருந்தார். இந்த ஆஃபீஸ்லேருந்தே நிறைய பக்கத்து ஷூட்டிங்லாம் இந்த ஆஃபீஸ் தான் போயிருக்கோம். நான் கமல் சார் இந்த யூனிட்லாம் இந்த பக்கத்தில் பெரிய ரோடு இருக்குல்ல, அங்கே தான் அந்த கார் வந்து ஆட்டோவில் இடிக்கிறது, அந்த பிரிட்ஜில் போகிறது, கூட்டத்தில் ஸ்ரீமன் நிற்கிறது, இதெல்லாம் அங்கே தான். நிறைய ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் தான் நிறைய இருக்கும். அதுதான் பஞ்சதந்திரம்.
ப்ளஸ் ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் வந்து நான் வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே டிஸ்கஷன்லேயே நான் சொன்னேன் சார் அந்த வைரம் மேட்ரு வேணாம் சார், நிறைய படத்தில் வந்துருச்சு அது ஏகப்பட்டது, அது வேண்டான்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் அதில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தது. அவர் வந்து ஏன்னா அது வரைக்கும் நல்லா கலகலன்னு போகுது, வைரம்னு வந்தவுடனே அப்போ நிறைய வைரம் மேட்ரு வந்தது அந்த சீசனு. அவர் சொல்கிறார் பின்லேடுன்னு இன்றைக்கி கூட வைரம் தான் கடத்துகிறான் அப்படின்னு அப்படின்றார். சார் இன்றைக்கி கடத்தலாம். இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் அவருடைய படமே கூட நினைக்கிறேன், ஒரு படம் உடனே பிளட் கேன்சர்னாவே உடனே ஒவ்வொன்று தேட்டரில் கற்றுவாங்க. அந்த மாதிரி வைரம் மேட்ரு இந்த மாதிரி பழைய மேட்ரு ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதை மீறி அந்த காமெடியில் எதுவுமே தெரியாமல் ஃப்ளோவில் எல்லாம் போயிடுச்சு. அப்படியே அந்த படத்தில் நடித்ததெல்லாம் கூட நல்ல அனுபவம். பஞ்சதந்திரத்தில் வந்து அதுவும் ஒரு ஏர்போர்ட்டு, கனடாவில் ஒரு ஏர்போர்ட்டு -4 இதில் ஏர்போர்ட்டு ஓப்பன் வேறு, ஓப்பனில் தான் அந்த நடந்து போகிற ஷாட்லாம் எடுக்கணும். ஐயோ அந்த பொண்ணுங்க வேறு ஃபுல்லாக இவ்வளோ தான் அந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் அவங்க அங்கேயே இருந்தனால அவங்களுக்கு பழகிடுச்சு. எங்களுக்கு சும்மா ஊசிக்கு வந்து குத்துற மாதிரி இருக்குது காற்றடிக்கும்போது. அதனால் அப்படியே வந்து அதெல்லாம் நல்ல அனுபவம். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நானே வந்து ஷார்ட் கேமரா எங்கேயோ இருக்கும் கேமரா, ஷார்ட் கேமரா ஆக்ஷன் வாங்க போங்க அப்படின்லாம் நடிச்சு விட்டு காட் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்படி குளிரும். க்ளவுஸ் போட்டிருப்போம், அதுவுமே இருக்கும். அங்கே தான் கனடாவில் தான் அந்த ஃப்ளைட் இன்டீரியர்லாம் எடுத்தோம், பாட்டு பாடி இது பண்ணுறது நான் நடிச்சிருப்பேன் அதில். அப்படி நிறைய இருக்குது இன்சிடென்ட்ஸ். இங்கேயே வந்து எவ்வளோ இருக்குது. அப்புறம் நிறைய செட்டு போட்டு எடுத்தோம் பெங்களூர் மாதிரி இருக்கணுன்ட்டு. அதெல்லாம் அப்போவே வந்து சாப சீரியல் வந்து அந்த ரியாலிட்டி கொண்டு வரதுக்காக பேக் ட்ராப்பில் வந்து இந்த மாதிரி வினைல்லாம் அப்போ கிடையாது. ஆனால் வினைல் போர்டு மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு லைட்டப் பண்ணி அது ரியலாக இருக்க மாதிரியே தெரியும். அப்போல்லாம் இந்த மாதிரி வினைல் போர்டுலாம் ரொம்ப தேட்டரில் இருக்காது. வினைல் போர்டு ரொம்ப காஸ்ட்லி. எங்காவது ஒரு பிரிண்டிங் தான் இருக்கும். அங்கே போய் அவர் பிரிண்ட் பண்ணிவிட்டு பெங்களூர் போய் அந்த ஸ்டில்லை எடுத்து அது குவாலிட்டிக்காக எடுத்து அதை கொண்டு போட்டு லைட்டாக ஸ்க்ரீன் பண்ணி பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளேயே பின்னாடி வந்து அந்த பெங்களூர் மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபுல்லாக நிறைய செட்ஸ் போட்டோம். நல்லா ரியாலிட்டியாக பண்ணார். சரி, there are a lot of things about பஞ்சதந்திரம். லெட்ஸ் கோ ஃபார் ஹிட் லிஸ்ட். நிச்சயமா சார். ஹிட் லிஸ்ட்டா நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினச்சது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண 2 படங்கள்லையும் ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அசோசியேட் ஆகிருப்பீங்க. தெனாலியில் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் சீனில் உங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி கூகுள் குட்டப்பன்லேயும் உங்களை வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இந்த படத்தில் வெறும் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் வந்து கேரக்டர் எதுவும் இல்லை, நான் பெரிய கேரக்டர் எதுவுமே பண்ணணும்லாம் கூட இல்லை. பட் என்னோடய படங்களில் எங்கேயாவது தலை காமிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் யூஷுவல் கமர்ஷியல் படமாக இருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன். நான் ஏதாவது ஒன்று அவங்களே சொல்லியிருப்பாங்க, நானே வந்து அதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் திஸ் இஸ் அன் அன்யூஷுவல் டைப் ஆஃப் ஃபிலிம். இது எல்லாமே ரியாலிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. ரியாலிட்டி ஜனங்க வந்து அவங்க இன்வால்வ் ஆகிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அந்த சீன்ஸு ஃபைட்டு எல்லாமே வந்து அவங்கள உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் நல்ல த்ரில்லிங் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வரும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரவிக்குமார் இதாவது டைரக்டர் வந்துட்டாருப்பா அவர் சீர் அப்படி அது பேசுனாவே அந்த இன்வால்மெண்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஐ டோல்ட் தெம் நோ. ஐ வாஸ் சப்போஸ் டு டூ ஏ கேரக்டர். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டாங்க, அது நான் பண்ணால் கூட அது பெட்டராக இருக்காது அப்படின்னு சொன்னால் அதுக்காக சமுத்திரக்கனி பண்ணார். இட்ஸ் எ பிக் ரோல் ஆக்சுவலி. ஓகே சார். ஸோ டிரெக்டர்ஸா, ஸோ இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பார்க்க முடியும். சரத் சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காங்க, கேஜிஎஃப் வில்லன் ராமச்சந்திர ராஜு சார் இருக்காங்க, அண்ட் நிறைய ஐஸ்வர்யா தத்தா, ஸ்மிருதி வெங்கட்னு. ஸோ இவங்களுடைய இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கான அந்த ஸ்கோப் அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? இல்லை, நாங்கள் ஸ்கிரிப்டில் எழுதி முடித்தோடனே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹேவ் தேர் ஓன் பவர்ஸ். எல்லாமே வந்து கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு ஜஸ்டிஸான ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது. நாங்கள் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னப்போ அது அவுட் ஆஃப் பட்ஜெட்லேருந்து வெளியே போச்சு. பட் அவர் அது புரிஞ்சுட்டு எங்களுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கொடுத்தாரு. நாங்களும் அந்த எல்லா ஆர்டிஸ்ட்காக வெயிட் பண்ணி அந்த டைம் டியூரேஷன் எடுத்து வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த அமைஞ்சது டோட்டலாக. படம் பார்க்குறவங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ரீலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஸோ இப்போது ஐ மீன் பிஸ்னஸ்க்கு பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறது தான். பட் அவங்க வந்ததுக்கு காரணம் சாருடைய பேனர். அதுக்காக கனிஷ்கா சார், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து
செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் மூவி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் சாரோட ப்ரொடக்ஷனில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எப்படி இருக்குது? பிகாஸ் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது 6 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். அது சார் மூலியமாக நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து அவர் அங்கிள்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து சார்ன்னு கூப்பிட்ற ஒரு நிலைமை மாறி இருக்குது ப்ரொஃபஷ்னலி. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இதுதான். சார் இந்த படத்துக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ ஃபீல் லைக் இஸ் டன் மோர் தென் வாட் த ஃபிலிம் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அவரே சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடச்சிருந்தா நான் டாப் 5ல் இருப்பேன் இந்தியாவிலே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கதைக்கு என்ன தேவை அதையும் தாண்டி அவர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் டூயிங் தட். அண்ட் ஐ ஹோப் ஹி கெட்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் பேக், பிகாஸ் அதுதான் முக்கியம் இங்கே. ஏன்னா இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா எங்களை விட இன்னும் நிறைய புது டைரக்டர்ஸ் அண்ட் நியூ ஆக்டர்ஸ் வருவாங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கும், பல கதைகள் வந்து உருவாக்கப்படும். ஸோ ஹிட் ஆகணுன்றது வேண்டிக்கும். நிச்சயமா சார். ஹிட்லிஸ்ட் படத்தோட டீம் வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், சூர்யா சார் போய் பார்த்துருந்தீங்க. அவங்க படம் பார்த்துட்டாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, அவங்க படம் பார்க்கல. வி ஷோட் தம் தி ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் ரஜினி சார் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாரு. ஆல் ஆஃப் தம் saw the trailer and they were very impressed. அதாவது இப்போ நியூ ஏஜாக இருக்குது, யூஸ்வலான ஒரு பேட்டர்ன் எல்லாமே நியூ ஏஜான ஒரு ஃபிலிமாக இருக்குது. லுக்ஸ் கொஞ்சம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் சாயலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நைஸ். சார், நீங்கள் ஹிட்லிஸ்ட் படத்தினுடைய கதை உங்ககிட்ட வரும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எப்போ எடுத்தீங்க சார்? இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் கதையை கேட்க சொன்னோம். அதுக்கப்புறம் தான் ஒரு கதை வந்தது. தேவராஜன் ஒருத்தர்கிட்ட கதை கேட்டாங்க, நிறைய பேர்கிட்ட அவங்க கதை கேட்டாங்க. அவங்க கேட்குற கதையில் நல்ல கதை எது இருக்கோ அதை நான் எங்களை கேட்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேருமே கூட கேட்பாங்க. சில நேரத்தில் அவங்க தனித்தனியாக கேட்பாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லணுன்னுவாங்க, அங்கே சொல்லுங்கள் அவங்க தான் டைரக்டர்ஸ்னும். அப்புறம் ஓகேன்ற கதையை வந்து நானும் விக்ரமன் சாரும் கதை கேட்போம். அவர் 2 பேரும் வந்து கேட்கும்போது அது எங்களுக்கு சுமாரானப்பட்ட கதை தான் தேவராஜன்ற ஒருத்தர் கதை. ஆனால் அந்த பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு தே ஹவ் டன் அ டிஃப்ரெண்ட் ஜாப். டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன், த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அந்த இதில் கொண்டாந்ததுனால வி அக்செப்டட். அவருக்கு விக்ரம் சாருக்கும் பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்சது, ஹீரோக்கும் பிடிச்சதுன்னும் போது சரி இறங்கிட்டோம். சார், கனிஷ்கா சார் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆன் ஸ்க்ரீன் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது சார்? உங்களோட ஃபீட்பேக் அவருக்கு? எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ரியலாக இங்கே வந்து ஒரு சீன் நடித்து காமிச்சாங்க. அது கூட நான் பண்ணல, அவங்களே பண்ண சொன்னேன். ஏன்னா நம்ம இருக்கும்போது அது எப்பவுமே வந்து ஒரு சீனியர் எதிர்க்க நிற்கிறாருன்ட்டு ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸ் வரும், மைண்டில் இருக்கும். அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே தான் எடுத்து, ஏன்னா அவங்க தேர் கோயிங் டு டைரக்ட் த ஃபிலிம். அதை எடுத்து அதை பார்த்து காமிச்சாங்க. எனக்கு வந்து அந்த ஜஸ்ட் கேமரா, வீடியோ கேமராவில் தான் பார்த்த உடனே எனக்கு இம்ப்ரெஷனிங்காக இருந்தது. அது வந்து ஃபீல் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி ஈ கேன் டூ தட் ஜாப் வெரி வெல் அப்படின்னு நினச்சேன். இஸ் டன் இட் மோர் தென் வாட் வி எக்ஸ்பெக்டட். சார், அண்ட் சார் கிட்டேருந்து எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்படி இருந்தது? எல்லாருக்குமே அவரோட படங்கள்லாம் அவ்வளோ பிடிச்சி பார்ப்போம். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், இவங்க எல்லாருமே, அதாவது தமிழ் சினிமாவில் இருக்க டாப் ஹீரோஸ் எல்லாருமே டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். நான் இப்போ தான் வரேன், என் ஒர்க்கை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. போத் ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் as well as மை பாஸ், ரெண்டுத்துலேயும் சந்தோஷமாக இருக்கு. அவங்க தான் சார், ஐ எம் an employee of RK Cellulites. So nice. He is the captain of that ship. He is the captain of that ship. Captain 2 இல்ல, பாதி சார், 2 டைரக்டர்ஸ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருந்த சேலஞ்சஸ்னால் என்னவா இருந்தது சார்? சண்டை போடுக்காமல் இருக்கிறது 2 பேருக்கு அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். இல்லை, அவங்க சண்டை போடாமல் வேலை செஞ்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அவங்க சண்டை போட்டால் தான் நல்ல மேட்ரு வெளியே வரும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட். ஏன்னா எப்பவுமே ஓப்பனாக இருந்தால் தான் சண்டை வரும். அந்த சண்டை வந்து பர்சனலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டுக்காக, அந்த ப்ராஜெக்டுக்காக, அந்த சீனுக்காக, அந்த டைலாக்குக்காக அப்படின்னு இருந்ததுன்னா தட் வில் பி ஆல்வேஸ் வாட் ஒரு வளர்ச்சி, ஒரு புதுசாக ஒன்று பூக்கும். அது மாதிரி தான் நான் ரமேஷ் கண்ணா என்கிட்ட இருக்கிறேன். அவன் தான் ஓப்பனாக பேசுவான். மற்றவங்கெல்லாம் எல்லோரும் பயப்படுவாங்க. யாரும் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேச சொல்ல மாட்டேன். இவன் கொஞ்சம் பேசுவான், சூரிய கதிர். அது வந்து நானும் இவன் கூடயே ஆர்கியூ பண்ணுவேன். ஸோ ரமேஷ் கண்ணா முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான்.
ரொம்ப ஆர்கியூ பண்ணும்போது அப்போ இப்படி வச்சா அது நல்லா இருக்குன்றீங்க முட்டாள் மாதிரி அது எந்த காலத்தில் வந்தது அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது புதுசாக ஒரு தாட் வரும். சரி விடுங்க அப்படின்னு நான் போய் தனியாக உட்காந்து ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து சரி இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் அது எங்கேருந்து உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் உருவாக்கியிருக்கும். அது ஏன்னா நிறைய அதை பற்றி பேசணுமே தவிர பர்சனலாக வந்து பேசுனா தட் இஸ் நாட் அது வந்து அந்த இது இல்லை, தட் இஸ் வாட் யூ கால் ப்ரொஃபஷனலிசம் இல்லை. அந்த மாதிரி இவங்க சண்டை நிறைய போட்டுப்பாங்க. சண்டை போடணும், அதுதான் டிஸ்கஷன். சினிமாலலாம் சண்டை போட்டால் தான் பயந்து பயந்து உக்காந்துட்டு இருந்துக்கூடாது. இன்னைக்கு யார் சார் பார்ப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்ல தெரியணும். நீங்க உங்களுக்குள்ள அந்த வந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி லைக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும்போது தான் ஒரு சின்ன புது புது ஐடியாஸ் வரும்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இல்லை நடந்து ஐடியாலஜியாக இவரோட ஐடியாலஜி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அவரோட ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாக கொஞ்சம் காமெடி அந்த ஜானரில் இருக்கும், எந்த கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ எடுக்கிறப்ப எங்கள் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் ஒரு ஆக்ஷன் த்ரில் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம். அதனால எங்களுக்கு 2 பேருக்குமே அது வந்து ஒரு புது ஜானராக இருந்ததுனால ஸ்ட்ராங்காக 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நல்லா அது பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அவனோட கதையாக இருந்தாலும் அது எனக்கு போய் சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், என்னோட கதையாக இருந்தாலும் அது கஷ்டமாக இருக்கும். நான் காமனாக ஒரு கதை 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சதுனால அது ஈஸியாக மூவ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கூட வந்துட்டு கோடாட் அசோசியேட் எல்லாமே சார்கிட்ட ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ நாங்கள் 2 பேரும் எதாவது பண்ணால் கூட இப்போ அதூர் அப்புறம் தினேஷ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க சார் கூட உடைய கோ டைரக்டர்ஸு. ஸோ அவங்களும் வந்து இல்லை இது கரெக்டு அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுவும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே கூகுள் குட்டப்பால் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க. பட் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். எல்லாருக்குமே அசோசியேட் லெவலுக்கு கோ டைரக்டர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதனால் இப்போ இவங்க இந்த படத்துக்கு வந்து பிஸ்னஸ்ஸு அந்த விஷயத்துலலாம் சபரி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வந்து காமிக்குது. அப்படி தான் இருக்கணும். நாளைக்கு தனித்தனியாக வளர்ந்து பெரிய பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் கூட ஏதாவது விஷயங்கள் விசேஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனா தான் அது வந்து நல்லதாக இருக்கும், நல்லா நடக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. சார் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், ஸோ இவங்க இந்த 2 டைரக்டரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? தே ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ், பட் அது சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. I have become a producer for those directors. They are not producers directors, but they have to become like that. அப்படிங்கிறத நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் சும்மா ஒரு ஜாலிக்கு பேசுகிறமே தவிர இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுன்னா இந்த ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு இந்த பட்ஜெட்டில் முடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நானோ விக்ரம் சாரோ இல்லை ஈவன் கனிஷ்கா கூட இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வருவாங்க. ஒன்று சரத்குமார் ஆர் அர்ஜுன் தான் வேணும் அப்படின்றது மட்டும் பிடிவாதமாக இருந்தாங்க. அதில் சரத்குமார் தான் முதல்ல போய் நாங்கள் அப்ரோச் பண்ணது, அவரே ஓகேன்ட்டார். அதனால் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், மற்றவங்கலாம் வந்து வேறு வேறு கேரக்டர்ஸ் எல்லாம் இதாக இருக்குது. ஆனால் இவங்க கௌதம் வாசுதேவன் வேணும், இதில் சமுத்திரக்கனி வேணும், அது ஸ்மிருதி வெங்கட் தான் வேணும், அது சித்தாரா தான் வேணும், அப்புறம் அந்த கயலியா அந்த அயலியில் நடித்த அந்த பொண்ணு பேர் என்ன, அபிநட்சத்ரா. இந்த மாதிரி கேஜிஎஃப் வில்லன் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இவங்க கேரளாலேருந்து இப்போ அதிலெல்லாம் பிடிவாதமாக இருந்தாங்க. சரி பிடிவாதம் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அவங்களுக்கு ட்ராவலிங்லேருந்து அவங்க ஸ்டேயிங்லேருந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். சரி, ஆனால் அந்த படத்துக்கு தேவை அப்படின்றது பண்ணோம். ஆனால் அது வேஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னா நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது இருந்தது. நாங்கள் என்ன பண்ண செலவு இருந்தால் அந்த செலவு தெரியுது படத்தில். அதனால் வேஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க லைக் மீ. எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. பட் அதை முதல்லையே சொல்லியிருந்தா இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. இனிமேலாம் கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ராவே சொல்லிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த படங்கள்லாம் அவங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஆர்கியூ பண்ண வேணாம். இப்போ நான்றதுனால எனக்கு கதை தெரியுன்றதுனால மற்ற எல்லா ப்ரொடியூசரும் இந்த மாதிரி இன்வால்வ் ஆக முடியாது. தே நாட் பி டைரக்டர்ஸ். இல்லை, டைரக்டர்ஸ் வில் நாட் பிகம் ப்ரொடியூசர்ஸ். இல்லை, எப்போவுமே எல்லாம் படுறது வரும் ப்ரொடியூசராக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடும். அதனால் சார் நானே பண்ணுறேன்னு ஒரு ப்ரொடியூசரு, சில ப்ரொடியூசருங்க இதில் நான் பண்ணுறேன்னு சொன்னது வேணான்னு சொன்னேன்.
அப்போ தான் அவங்க தே வென்ட் டு சமுத்திரக்கனி. இப்போ நான் பண்ண எனக்கு சமுத்திரக்கனிக்கு கொடுத்த பேமெண்ட் எனக்கு மிச்சம். இல்லை எப்போ வேணால் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 3 மாதம் முன்னாடி முடிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாம் எவ்ரிபடி வாஸ் பிஸி. அதனால் இவங்க அவர் கொடுக்கும்போது இவங்க டேட்ஸ் அவங்க டேட்ஸ் எல்லாம் காம்பினேஷன்லாம் வரும்போது கஷ்டம் இல்லை. அதனால் அதை பார்க்கக்கூடாது. ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்கணும். சார் ஹிட் லிஸ்டா இந்த படத்தோட ப்ராசஸ்ல உங்களுக்குள்ள இருக்க டைரக்டர் என்னைக்காச்சும் வெளில வந்தாரா சார்? நான் போகவே இல்லையே ஸ்பாட்டுக்கு. ஓகே. நான் போய் சமுத்திரக்கனியை பார்க்கறதுக்கு போனேன். அவர் கேரவனில் மீட் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு ஹாய் சொல்கிறதுக்காக இதுக்கு கௌதம் வாசுதேவன் போனேன். நான் போன உடனே அப்படியே எல்லாம் நிறுத்திட்டானுங்க. நான் அவுட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் கமான் லைட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ தே themselves they don't want to shoot in front of me. They don't want to show what they are doing. But I know what's happening. அல்ல அது வந்து யூஸ்வல். இது நமக்கு அது என்ன நடக்குதுன்றது டெய்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். பட் நான் அதுக்காக ஸ்பையெல்லாம் வைக்க வேணாம். அப்படியே அவங்களாம் சொல்லிவிடுவாங்க. நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டை கேட்பேன், எப்படி ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்னா, சார் நல்லா பண்ணுறாங்க சார் உங்கள் பசங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஓப்பெல்லாம் இருந்தது. பட் ஐ நெவர் வென்ட் இன்சைட். அப்படி பண்ணுறது தான் அப்புறம் எதுக்கு அவங்கள டைரெக்ஷன் நான் போடணும்? அப்படி பண்ணுறது இருந்தால் நான் முதல்ல என் படத்துக்குள்ளே சௌத்ரி சார் வந்தாருன்னா அந்த வெஞ்சன்ஸை காமிச்சிருப்பேன். ஒரு மாமியார் மருமகள் இது மாதிரி என் மாமியார் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமான்ட்டு நான் மருமகளுக்கு காமிக்கிறேன்ட்டு காமிப்பாங்க. அது எனக்கு என் மாமியார் அப்படி அமையல. நல்ல மாமியாராக இருந்தாங்க. அவர் வரவே இல்லை. எனக்கு விக்ரமன் சாருக்கெல்லாம் அவர் உள்ளே வர மாட்டார். அந்த கதை கேட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று கேட்பார். அது நல்லா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டாமையில் வந்து சார் சூடு வச்சுக்கிறேன் சார். எவனாவது அவன் தொடையிலே சூடு வச்சுப்பான். ஐயா என்னையா சீன் இதெல்லாம், அதெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் அப்படிங்க சார். சரி சார் நான் இப்போ சரி சார் அப்படின்ட்டு விட்டு போயிட்டேன். அங்கே ஆனால் எடுத்துட்டேன். அந்த வெஞ்சன்ஸில் அவன் வைக்கிறான் சூடு அப்படின்னு அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கியா அது. இப்போ தான் வெறி ஏறுதியா அவனுக்கு, அவன் பழி வாங்கணுன்ற வெறி ஏறுதுன்னு. அதான் சார் இது நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து உலகம் சுற்றும் வாலிபனா அடிமை பெண். அடிமை பெண்ணில் வந்து அசோகன் சூடு வச்சுப்பான் எம்ஜிஆர் படத்தில் வச்சு வர்றது. ஆக்சுவலாக இது ரியாலிட்டி இல்லை. ஆனாலும் அந்த கதைக்கு இப்போது அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரியாலிட்டி இல்லைனாலும் கிளாப்ஸ் அடிக்கணுன்றதுக்காக ரஜினி சார் வந்து அந்த கயிறு மாதிரி நெல்லுங்க சார்னு கயிறை இழுடா அப்படின்ட்டு அவர் ஏன்னு வருவார். அந்த மாட்டை வந்து அவர் காலில் நிறுத்த முடியும். யாரை நிறுத்த முடியுமா? ஓடுற மாட்டு கயிறு மேலே கால் வச்சு சரன்னு போய் நிறுத்தும். அந்த மாடு கால் வந்து அப்படி நிற்கும், கால் விட்டு தனியாக போயிடுங்க. இதெல்லாம் இட்ஸ் நாட் ரியாலிட்டி. பட் டு மேக் த ஆடியன்ஸ் தேர் இது வந்து சில இடத்துல வி நீடு. அதெல்லாம் கமர்ஷியல் படம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். ஸோ அதனால் அதுதான் அவங்கவுங்க ஸ்டைல் ஆஃப் இதுதான். நீங்க நான் சார் கிட்ட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்? நான் அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைச்சீங்க நீங்க? இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்த பட்ஜெட் இந்த ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் தான் கொடுத்தோம். அப்புறம் போ ஆர்டிஸ்ட் கேட்குறப்போ அது ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. அவரை ட்ரஸ்ட் பண்ணார், கொடுத்தாரு. இன்னொன்று பிலீஃப் இ மேட் ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு அவர் அது எல்லாரும் கொடுத்தாரு. இன்னொன்று அவர் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது கிராண்டியராக இருக்கணும். அதையும் தாண்டி தான், ஏன்னா கொடுக்கும்போது நியூ ஃபேஸஸ் சுற்றி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் இன்ட்ரோ பிளாக் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டு கூட்டு வர்றது பெருசு இல்லை, கூட்டிகிட்டு வந்து அவங்கள டு த பெஸ்ட்டு நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கி மாஸ்டர் பண்ணார். அவர் வரும்போது என்னை கூட்டு வந்தால் பத்தாது, எனக்கு இந்த பட்ஜெட் கொடுத்து இத்தனை டேஸ் கொடுத்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குறத நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஃபைட்டு. டேரக்டர்ஸ் அதுவும் சூரி பர்டிகுலராக அவரும் மாஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணாங்க. ஸோ அதில் தான் பட்ஜெட் ஆச்சு. அந்த ஃபைட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஹீரோஸுக்கு உண்டான செலவு உள்ள ஃபைட் அது. அந்த மாதிரி தான் அதிகமாக ஒன்றும் சொல்லலை, சாருக்கு தெரியும். சரி ஓகே கணேஷ்கா அப்புறம் விக்ரமன் சாருக்காக சரி ஓகே கண்டிப்பாக இன்னொரு ப்ரொடியூசராக இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. கணேஷ்கா சார், உங்களுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸில் ஒரு மெமரபிளான மொமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? இதில் இருக்கிறதுலே ரொம்ப நாட்டியஸ்ட் பர்சன்னா யாரு சொல்லுங்க? நாட்டியஸ்ட்னா இவர் தான் வித்தவுட் டவுட். இல்லை சீரியஸ், படமே ஒரு க்ரைம் எமோஷன் அப்படிலாம் நிறைய இருக்கும்போது இவர் பயங்கரமாக ஒரு காமெடி பண்ணிட்டு ஓடி போயிடுவார். சரிங்களா? அந்த நேரத்தில் தான் நம்ம மூடில் இருப்போம் பக்காவா. சரி ஓகே இந்த சீனை கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸாக. எப்படி நீ அந்த மாதிரி பண்ணலாம்? அந்த மாதிரி பண்ணால் டைரக்டருக்கு எப்படி ஷாட் எடுக்க முடியும்?
இல்ல அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பிகாஸ் ரொம்பவே சீரியஸா இல்லாம இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது. ஐ மீன் இப்ப யோசிக்கிறீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம போய் ரீனே பார்த்துருக்கலாம் ரொம்ப சீரியஸ் இல்ல ஆகி இதெல்லாம் டிஸ்கஷன்ல ஏதோ பண்ணுவான் பண்ணிட்டு அப்படின்னு சிரிப்பா. கரெக்டா அதே மாதிரி சிரிச்சா. அதே மாதிரி தான். ஆமா இல்ல என்னன்னா ரொம்ப சீரியஸா நான் சூரியனா வந்து கொஞ்சம் ரொம்ப அதாவது சீரியஸுக்கு ஒரு 5% மேல இருக்கும் அந்த மாதிரி சீரியஸ்ல இருப்பாரு. அவரை காம் பண்றதுக்கு இவரு கொஞ்சம் கூலா இருப்பாரு. ஸோ இந்த பேலன்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ ஃபீல் ஓகே நிறைய பேருக்கு இந்த டியூவல் டேரக்டர்ஸ்லாம் இப்போ நீங்க கேட்டிங்களா சண்டை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டாலும் திரும்பி ஒன்று சேர்ந்துருவாங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பேலன்ஸ் தே ஹேவ். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லேபிள். எங்களுக்கு முன்னாடி சார் இருக்காரு, சாருக்கு நாளைக்கு போய் அந்த ரீச் ஆகக்கூடாது அந்த பயம் எங்களுக்குள்ள எப்போதுமே இருந்தது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பாட்டில் போய் இது ஆர்கியூ பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, இது ஒரு ஆர்டிஸ்டார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. ரொம்ப கான்ஷியஸாக ஷூட்டிங் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்க முடியும். இது அது மாதிரி கூட அந்த சண்டை போட்டு டிஸ்கஷன் ரூம்குள்ளே தான் இருக்கும். ஸ்பாட்ல ஒரு நாட்டி கூட இருந்தது. சும்மா நான் இங்கே ஸ்கிரிப்டில் அதான் நான் போட்டுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். சண்டை போட்டால் தான் நல்ல விஷயங்கள் வெளியில் வரும், நல்லது நடக்கும். அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பின்னாடி பண்ண போகிற எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அந்த ப்ரொடியூசரும் மைண்டில் வச்சுக்கணும். இவன் தானடா அப்படின்ட்டு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் ஆகும்போது தெரியும். அதே மாமியார் மருமக மேட்டர் தான். கனிஷ்கா சார் அப்பா என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டாரா அப்பா? என்ன அப்பா சொன்னாங்க பார்த்துட்டாரு. அவங்க கிட்ட இருந்து? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னாரு. பட் அதான் அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது இல்லை. தட்ஸ் ஒரு பர்சனல் விஷயம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ தியேட்டருக்கு போய் பார்த்துருங்க எல்லாரும். நிச்சயமா சார். சார் உங்ககிட்ட ஒரு லாஸ்ட் கொஸ்டின். கமர்ஷியல் சினிமா எப்படி எவால்வ் ஆகிருக்கு சார்? தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்றைக்குமே கமர்ஷியல்லையும் வந்திருக்கு, கிளாசிக்கும் வந்திருக்குமா. ரெண்டுமே இது இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லை, அது இல்லைன்னா இதுக்கு மரியாதை இல்லை. வெறும் கிளாசிக் ஃபிலிம்ஸாக வந்திருந்தேன். நான் எப்போ சொல்லியிருக்கேன், வெறும் கிளாசிக் ஃபிலிம்ஸாகவே வந்திருந்ததுன்னா எப்படி கம்பேரிஸ் பண்ணுவாங்க? இவ்வளோதான் படமா இப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது. கமர்ஷியல் வந்தால் தான் அதுங்க இந்த கமர்ஷியல் இது கிளாஸாக இருக்குது பாரு அப்படின்வான். அவன் வந்து என்ன கிளாஸ் வந்து என்ன பிரயோஜனம், டப்பு எவன் கொடுத்தது, இவன் தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி. எதுக்கு பட் கமர்ஷியல் படம் எடுக்கிறது தான் கஷ்டம்னு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். நாட் பிகாஸ் தட் ஐ எம் எ கமர்ஷியல் டைரக்டர். டு டேக் இட் செல்ஃப் கமர்ஷியல் படம் எடுக்கும்போது அதுக்கு கட் பண்ணுற ஷார்ட்ஸும் இதெல்லாம் வந்து ஆர்ட் ஃபிலிமுக்கும் கிளாசிக் ஃபிலிம்ஸுக்கும் தேவையில்லை. அது ஒரு மாதிரி வேறு ஜானரில் பண்ணுறதுனால அது ரொம்ப ஈஸின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒன்று அந்த இன்டென்சிவான ஒரு கேரக்டரை வந்து உள்ளேருந்து கொண்டு வந்து அந்த நடிப்பை வாங்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பட் இதுலேயும் அதே கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு போஸ்டரில் பார்த்தாவே தெரியும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்னு எப்படி நடிச்சிருப்பாருன்றது. இது ரியாலிட்டியாக தெரியுது பாருங்கள். அது வந்து அது கொண்டு வர்றது அது கமர்ஷியல் படத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து தான் ஆகணும். பட் இந்த படம் வந்து முதல்ல கமர்ஷியல் வந்து இதில் வந்து ரியாலிட்டி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆடியன்ஸ் தெம்செல்ஃப்ஸ் தே வில் இன்வால்வ் இந்த ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் ப்ளே, எவ்ரிதிங். பட் பொதுவாக கமர்ஷியல் படம் பெருசாக வந்து மாறணுன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த காலத்து அந்த சென்டிமெண்ட் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இப்படி இருந்ததை இப்படி சொன்னாவே போதும். இப்போல்லாம் சும்மா கொஞ்சமாக சொன்னாவே போதும், ஒரு துளி பண்ணாவே புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது பிஎன்சிக்கு இது புரியாது, இது சி சென்டருக்கு போனால் புரியாதுன்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இன்றைக்கி தான் சி சென்டர் வரைக்கும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் போயிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் சென்டரும் ஒன்று தான் இன்றைக்கி. ஆனால் வந்து என்ன இப்போ ஆடியன்ஸும் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சொன்னால் போதும். ரொம்ப நெஞ்ச நக்கிறது அப்படியே புழிகிற மாதிரி வந்து அப்போல்லாம் கிளிசரின் பாட்டிலாக யூஸ் ஆகும். இப்போது ஒரு சின்ன பேக்கெட்டில் இருந்தால் போதும். அது கூட கண்ணு கலங்கிறதுக்கு தான். அந்த மாதிரி அதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி அதை வந்து அந்த அளவு வந்து எல்லாத்துலேயுமே ஃபைட்டெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தனுக்கு எங்கேயுமே ரத்தம் வராது. அது ஹீரோ வந்தால் சுத்தமாக வராது. இதில் பாருங்கள் ஹீரோவுக்கு எவ்வளோ ரத்தம் வராது. அதான் மாறணும். இதுதானே அதான் ரியாலிட்டி. ஏன் வராது? வரும் இல்லை. இன்றைக்கும் இருக்குது சில ஹீரோஸுக்கெல்லாம் வந்து ரத்தமே வராது. ஃபைட்டாக சார் இதில் கண்டினியூட்டி சார், இதுலேருந்து அப்படியே சாங்கு போகிறார் சார் அப்படின்ட்டு அடியே என்ன பெரிய ஃபைட் வச்சாலும் அவர் அடியே படாமல் சுத்தமாக ஒரு இது கூட பண்ணாமல் போயிடுவாங்க. அதெல்லாம் நானே கூட பண்ணியிருக்கேன் சில இதெல்லாம். அதெல்லாம் மாறி இருக்குது. ரியாலிட்டி நோக்கி கொஞ்சம்
இன்றைக்கி வந்து சினிமா மாறி இருக்குது. நாட் ஓன்லி கிளாசிக், நாட் ஓன்லி கமர்ஷியல், ஈவன் கிளாசிக் எல்லாமே ரியாலிட்டியை நோக்கி தான் இருக்குது. என்றைக்குமே கிளாசிக்குன்னாவே கொஞ்சம் ரியாலிட்டி இருந்தால் தான் அது கிளாசிக் இல்லையா? அவுட் ஆஃப் வே சொல்ல முடியாது. பட் கமர்ஷியல் படங்கிறது வந்து ஹார்ட் டு மேக். பட்டு அது இருந்தால் தான் இது மரியாதை. எப்படிப்பா 5 பசங்களை யார் நல்லா படிக்கிறாங்கன்னா 5 பேரை நல்லா படிக்கிறாங்க அப்படின்றது வந்து இது இல்லை. யாரை பாராட்டுறது? அவன் சுமார் தான், இவன் நல்லா படிப்பான் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். எல்லாமே இதாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. மரியாதையும் கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். நீங்கள் பஞ்சதந்திரம் நடுவில் உங்களுக்கு படத்தில் தூக்கம் வந்துச்சு எனக்கு தெரியும். சார் தூக்கம் வரல சார். நான் ஃபுல்லாக நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த டிரெக்டர்ஸும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி சொன்னீங்க. இந்த 2 டியூவல் டிரெக்டராக ஒர்க் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும், சாரும் வந்து அதில் சின்ன சின்ன இதெல்லாம் டிஸ்கஷன்ஸ்லாம் வந்தால் தான் புது ஐடியாஸ் வரும் அப்படின்னீங்க. நீங்களும் வந்து நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் கேட்கும் போதே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ.